நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நிறைய பொம்மைகள் வாங்கி தருவோம். பார்க்க அழகா இருக்கிறது, மெக்கானிசம் அதிகம் இருக்கக்கூடிய மாதிரியான பொம்மைகள், கலர்ஃபுல்லான டாய்ஸ், பில்டிங் பிளாக்ஸ், இது மாதிரியான டாய்ஸ் நிறைய வாங்கி கொடுப்போம். ஆனா நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய சில பொம்மைகள் கொஞ்சம் ஆபத்தானதா இருக்கும். நம்ம அதோட விளைவு தெரியாமையே குழந்தைங்களுக்கு அதை ப்ரிஃபர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆபத்தான பொம்மைகள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க தமிழ் பெல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட எல்லா புது அப்டேட்ஸும் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா அக்வா டாட்ஸ். இந்த டாய்ஸ் சைனால ரொம்ப ஃபேமஸ் ஆகி நிறைய சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாய்ல நிறைய சின்ன சின்ன முத்துக்கள் மாதிரி பால்ஸ் இருக்கும். அத ட்ரேல எந்த டிசைன்ல வேணும்னாலும் அடுக்கி வச்சு அது மேல அவங்க கொடுத்த லிக்விட்லாம் ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி ஸ்ப்ரே பண்றப்போ அந்த முத்துக்கள் எல்லாமே அப்படியே ஒட்டிக்கும். இது கூட குழந்தைங்களுக்கு கிரியேட்டிவா யோசிப்பாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைச்சு வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதுல வந்து அந்த ஸ்ப்ரேல டேட்ரேப் ட்ரக் அப்படிங்கிற ஹைட்ராலிக் ஆசிட யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆசிடோட எஃபெக்ட்னால நிறைய குழந்தைங்களுக்கு தலைவலி, வாமிட்டிங், அப்புறம் மயக்கம் எல்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பொம்மையை வச்சு விளையாடின ஒரு குழந்தை கோமா ஸ்டேஜுக்கே போயிருக்கு. அமெரிக்கால 3 குழந்தைங்க, அப்புறம் ஆஸ்திரேலியால 2 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. அதனால யுஎஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் சேஃப்டி கமிஷன் இந்த பொம்மையை பேன் பண்ணிட்டாங்க. அடுத்ததா ஸ்கை டான்சர். 90ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் ஸ்கை டான்சர் டாய் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த டைம் பறக்கிற பொம்மை அப்படின்னு ரொம்பவே ஃபேமஸ் ஆகி தான் இருந்துச்சு. ரொம்பவும் வித்தியாசமா இருந்ததால இத நிறைய குழந்தைங்களும் வாங்கியிருக்காங்க. இந்த பொம்மைய டிவி ஆட்ல கூட போட்டு மார்க்கெட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய குழந்தைங்க இந்த பொம்மையை வாங்கி விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்கால மட்டும் ஒரே மாசத்துல 70 குழந்தைங்களோட முகத்துல இந்த பொம்மை பட்டு காயமாகி இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த பொம்மை குழந்தைங்களோட கண்ணுல பட்டு கண்ணு தெரியாம கூட போயிருக்கு. இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கை டான்சர் டாய சேல் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததா பக்கி பால்ஸ். பவர்ஃபுல் மேக்னெட் பால்ஸ் தேவையான டிசைன்ல ஒட்டி விளையாடுற மாதிரி இந்த மேக்னெட்டிக் கியூப்ஸ் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த கியூப்ஸ் வச்சு பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நிறைய சின்ன குழந்தைங்க இந்த குட்டி மேக்னெட் பால்ஸ முழுங்கி இருக்காங்க. அது அவங்களோட வயித்துல போய் மாட்டி குழந்தைங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் தான் யுஎஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் சேஃப்டி கமிஷன் இந்த மேக்னெட்டிக் பால் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செஞ்சிட்டாங்க. ஆனா சில நாடுகள்ல இந்த மேக்னெட் பால்ஸ் இப்ப கூட விற்பனை ஆகிட்டு தான் இருக்கு. அடுத்ததா ஆஸ்டின் மேஜிக் பிஸ்டல். 1980லயே இந்த பொம்மையோட சேல் ஸ்டார்ட் ஆகி இருக்கு. அந்த டைம்ல மேஜிக் கன்னு சொல்லி நிறைய குழந்தைங்க வாங்கி இருக்காங்க. இந்த கன்னோட ஃப்ரண்ட் சைடுல ஒரு சின்ன பாலை போட்டு பேக் சைடுல சின்ன பீஸ் கால்சியம் கார்பனேட் போட்டு தண்ணி ஊத்தி க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஷூட் பண்ணா கன் ரொம்ப ஃபோர்ஸா ஷூட் பண்ணுமாம். ஏன்னா கால்சியம் கார்பைட்ல தண்ணி ஆட் பண்ணும்போது அது கேஸா மாறி வெடிக்கும். அதுக்கப்புறம் வெடிக்கும் போது ஏற்படுற ஃபோர்ஸ்னால பால் ரொம்பவே வேகமா போகுது. ஆரம்பத்துல இது நல்லா இருந்தாலும் கூட குழந்தைங்க கால்சியம் கார்பைடோட அளவு தெரியாம இத அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால இந்த கன் பாம் மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மேஜிக் கன்னை பேன் பண்ணிட்டாங்க. அடுத்ததா கிளாக்கர்ஸ். கிளாக்கர்ஸ வேகமா சுத்தும் போது 2 பால்ஸும் இடிக்கும் போது நல்லா சத்தம் வருது. இந்த கிளாக்கர்ஸ குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வாங்கி சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. குழந்தைங்க இத வேகமா சுத்தும் போது தெரியாம அந்த பால் குழந்தைங்களோட வாய் அல்லது கண்ணுல பட்டு அடிபடுது. இந்த மாதிரியான காரணங்களை வச்சு இத தடை பண்ணிட்டாங்க. அடுத்ததா கேபேஜ் பேட்ச் டால். 1997ல ஃபர்ஸ்ட் இந்த டால் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. இந்த பொம்மை ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த டாய்க்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் எல்லாம் கிடையாது. பேட்டரி போட்டதும் ஆன் ஆகிக்கும். இந்த பொம்மையோட வாயில எதை வச்சாலும் அதை சாப்பிட்ரும். இதனாலேயே நிறைய குழந்தைங்க இந்த பொம்மையை வாங்கிக்கிறாங்க. எதை கொடுத்தாலும் இந்த பொம்மை சாப்பிட்றதுனால குழந்தைங்க தெரியாம கையை வச்சுட்டா கூட கடிச்சிருது. ஒரு குழந்தையோட முடி போய் அந்த பொம்மை வாயில மாட்டி டேமேஜ் ஆகி இருந்திருக்கு. இதை ரீசனா வச்சு இந்த பொம்மைய பேன் பண்ணிட்டாங்க. அடுத்ததா மூன் ஷூஸ். 1950லயே இந்த சேட்டலைட் ஜம்பிங் ஷூங்கிற நேம்ல மார்க்கெட்ல சேல் பண்ணாங்க. ஆனா இது நினைச்ச அளவுக்கு விற்பனை ஆகல. அதுக்கப்புறம் 1990ல மூன் ஷூ அப்படின்னு சொல்லி இந்த ஜம்பிங் ஷூவை சேல் பண்ணிருக்காங்க. இந்த ஷூ போட்டா ஹை ஜம்பிங் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய குழந்தைங்க இதை வாங்கி இருக்காங்க. ஆனா இப்படி ஜம்ப் பண்ணும்போது தவறி விழுந்து
கால் நல்லா பயங்கரமா அடிபட்டு இருக்கு. ஏன் சில குழந்தைங்களுக்கு பிராக்சரும் ஆகி இருக்கு. இதனால இந்த 3 ஷூஸை சேல் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா ரோலர் பிளேட் பார்பி டால்ல என்ன டேஞ்சர் இருக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? 90ஸ்ல தான் இந்த பார்பி டால்ஸ்லாம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகி இருக்கு. அந்த டைம்ல நிறைய வெர்ஷன் பார்பி டால்லாம் மார்க்கெட்ல விற்பனை ஆகிட்டு இருந்தது. இதுல ஒரு வெர்ஷன் தான் இந்த ரோலர் பிளேட் பார்பி. இந்த டால்ல 2 ரோலர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சிகரெட் லைட்டர்ஸ்ல யூஸ் பண்ண மெக்கானிசம் தான் இந்த டாலோட வீல்லையும் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரோலர் பிளேட் பார்பி போகும்போது அந்த வீல் தரையில பட்டு ஸ்பார்க் வரும். ஸ்பார்க் வர்றதுனால இந்த பார்பி டால் சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா ஈஸி பேக் ஓவன். குழந்தைங்களுக்கு டிசைன் பண்ண மினி ஓவன் தான் இது. 2006 வருஷம் இந்த பொம்மை ரொம்பவே பாப்புலரா இருந்துச்சு. இந்த ஓவன் வச்சு சின்ன கேக்லாம் பேக் பண்றது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 2007ல இந்த பொம்மையோட இன்னொரு வெர்ஷன் விட்டுருந்தாங்க. அந்த வெர்ஷன்ல லைட் பல்ப்ஸ்லாம் வச்சு ஹீட்டிங் எலிமெண்ட் கிரியேட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒண்ணுதான். அது மட்டும் இல்லாம இந்த வெர்ஷன்ல டோர் சைஸ்னு சின்னதா பண்ணிருக்காங்க. அதனால சில குழந்தைங்களோட கை ஹர்ட் ஆகி இருக்கு. 2007ல ஒரு குழந்தை ஈஸி பேக் ஓவன் யூஸ் பண்ணி இறந்து போயிருக்கு. இப்போ இந்த நான் பல்ப் ஹீட்டிங் எலிமெண்ட் யூஸ் பண்ணி சேஃபா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. கடைசியா கிரீப்பி கிராலர்ஸ். 1964ல இந்த பொம்மை மார்க்கெட்ல சேல்க்கு வந்திருக்கு. லிக்விட் பிளாஸ்டிக்ல ஒரு மாடலை ஊத்தி அதுக்கப்புறம் மாடலை ஹீட் பண்ணணும். அந்த லிக்விட் வந்து பிளாஸ்டிக் டாய் ஆகுற வரைக்கும் அதை ஹீட் பண்ணணும். இந்த மாடல் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ்லாம் கிடைக்கும். அதனால குழந்தைங்க இதை வாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அந்த ஹீட்டிங் ப்ராசஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு. ஏன் அத எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஹீட் ஆகுது. அதனால குழந்தைங்க மேல பட்டா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம ஓவன்ல பிளாஸ்டிக் ஹீட் பண்ணும்போது அது டாக்ஸிக் ஃபியூம்ஸும் எமிட் பண்ணுது. அது பாய்சனஸான ஒண்ணு. அதனாலதான் இந்த டாயை பேன் பண்ணிட்டாங்க. சோ நீங்க எப்பவுமே குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே பார்த்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நீங்க ஏதாவது பொம்மை யோசிக்காம வாங்கி கொடுத்து அது உங்க குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் பில்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. subscribe